இவ்வளவு பெரிய பொசிஷனை விட்டுட்டு அவர் எதுக்கு அரசியலுக்கு போறாரு நம்ம பேசுனீங்க ஒரு தடவை நீங்க கேட்டீங்க, ஞாபகம் இருக்கீங்களா? நண்பரா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்களா? அப்போ அந்த அந்த பொசிஷன்ல இருந்தார், அதனால நான் அவருக்கு சிங்கம்னு சொல்றேன். இப்போ அரசியல்ல வந்திருக்காரு, அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்து நம்ம நீங்க மத்த முடிவுக்கு வாங்க. ஒரு காலத்துல வந்து அமைதி படை மாதிரி படமே வந்துச்சு. ஆனா இன்னைக்கு கருத்து கிரியேட்டிவிட்டி சுதந்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கு இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இவ்வளவு ட்ரோல்ஸ் வருது. சோ படத்தை வந்து கண்ட்ரோல் பண்ற பாக்குறாங்க. ஈவன் அந்த டீசரோட கீழே பார்த்தா அவ்வளோ கமெண்ட்ஸ். சோ இதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு கிரியேட்டிவிட்டி மேல இவ்வளவு கண்ட்ரோல் இருக்கு, இதை எப்படி ஒரு டைரக்டரா? அதுக்கு காரணமே அதான் சொன்னேன், வெரி முகப்புல சொன்னேன். ஒரு மிஸ்டர் கண்ணன் ரவி சார் அரசியல்னாவே பயப்படுவாங்க. ஆமா, அப்படி பயந்திருந்தால் இது ஏகப்பட்ட அரசியல் கிரிட்டிக் வந்திருக்கு, மக்கள் குரல் வந்திருக்கு. இளம் பிராயத்தில் ஈ நாடுன்னு ஒரு படம், நான் சின்ன வயசா இருப்பது கேரளாவில் ஈ நாடுன்னு ஒரு படம். இது வந்து மக்கள் சுதந்திரம், அதை தயாரிச்சு எடுக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைன்றதான் ஒரு விஷயம். அது கண்ணன் ரவி சார் எடுத்திருக்காங்க. கல்லடி படம் என கண் கூட நான் பார்த்ததுண்டு.